அது என்னோட தங்கச்சி. அவ பேரு பாக்யா. வணக்கங்க. வணக்கம்மா. எங்கம்மா உன் புருஷன் எங்க போனா? பம் பம் போலேனா, ஆ? பம் பம் போலேனா. ஆழ்வாரிலே இல்லாத இந்த வீட்டுக்கு ஆபத்து. ஊரட்டண்டரா கம்படாகாடும் கடங்காடும் கடங்கா. எதுக்கு இப்பவே பரிகாரம் செஞ்சு ஆகணும்? ஐயோ, என்ன பண்ணணும் சுவாமி? யோ சாமி, உங்களுக்கு எப்படி எங்க வீட்டை பத்தி எல்லாம் தெரியும்? நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? வடக்கு திசையில ஏக்கர் கணக்குல செல்வமும் நிலமும் வச்சிருக்கிற மண்ணண்ணி, மேற்குல தர்மத்தை தானியம் மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்க, தெற்குல அக்னி தகதகா, கிழக்குல சிவன் தாண்டவம். இந்த வீட்டுக்கு கோர ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கே பரிகாரம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? அடுத்த நவராத்திரிக்குள்ள இந்த வீட்டுல இன்னொரு உயிர் இறக்கல அப்படின்னா இந்த வம்சத்தோட மூத்தவங்களுக்கு பிண்ட வைக்க வேண்டி இருக்கும். எச்சரிக்கை, பிண்ட வைக்கிறீங்களா இல்ல ஆரத்தி எடுக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க. ஐயோ சுவாமி, சுவாமி நீங்க தான் என் உயிரை காப்பாத்தணும். இந்த வம்சத்து மூத்த உயிர்னா அது நான் தான். என்னடா வேடிக்கை பாக்குற? ஏதாவது பண்ணு. பண்ணுனா என்ன பண்றது? எனக்கு வயசாகல. சாமி, இந்த வீட்டுல இன்னொரு உயிர் பிறக்க போகுதா? எனக்கு வேற வயசாயிடுச்சு. வயசுக்கு வந்த பொண்ணு வேற இருக்கா. என்ன பேசுறீங்க நீங்க? உன்னால முடியாது நல்லா எனக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகிய இன்னமும் கன்னியா இருக்கிற உங்க தங்கச்சி, உங்களோட பொண்ணு, அவ மனசு வச்சானா முடியும். இன்னைக்கு ராத்திரி 7ல இருந்து 8 மணிக்குள்ள ஒரு உயிர் பிறக்க அற்புதமான நேரம். ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உங்க உயிர் தப்பிக்கும், இல்லனா உங்களுக்கு பிண்ட வைக்க வேண்டியதுதான். பம்பம் போலேனா, அம்மா, நான் அவர் கூட படுக்க மாட்டேம்மா. நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன். அடியே முட்டாள், காலையில சுவாமிஜி என்ன சொன்னாரு? இந்த வீட்ல இருக்கிற பெரியவங்களோட உயிர் தப்பிக்கணும்னா இந்த வீட்ல ஒரு குட்டி உயிர் பிறக்கணும். நீ இப்போ உன் புருஷனோட சேர்ந்து அடுத்த சிவராத்திரிக்குள்ள ஒரு புது உயிரை பெத்து கொடுத்துட்டேனா சரி, இல்லனா நவராத்திரிக்குள்ள எனக்கு பிண்ட வைக்க வேண்டியதுதான். சொல்லிட்டேன். அம்மா, அந்த ஆளு மோசமா. அந்த ஆளு பக்கத்துல போனாலே வாந்தி வர மாதிரி இருக்கும்மா. அடிக்கி இருக்கி, நீ வாந்தி எடுக்கணுங்கிறதுக்காக தானே உன்னை உள்ளேயே நான் அனுப்புறேன். போ போ போமா. வேண்டாம்மா. புலி பசியோடு இருக்கு, மத்ததெல்லாம் அதுவே பாத்துக்கும். ஐயோ சீ. வாசனையா ஒரு பேரு. எனக்கு வெக்கமா இருக்கு. அது வெக்கம் கிடையாது, அது ஆசை. வெக்கத்தை சொல்ல முடியல, அதுக்கு பேர் தான் ஆசை. சரி வா வா, நம்ம கடமை சீக்கிரமா முடிச்சிருவோம். ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. பத்த வைக்கவா? கேண்டில பத்த வைக்கவான்னு கேட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கும்போது நீ எதுக்குடி பயப்படுற? வா வா வா. வீட்ல நீ ஏதாவது பண்ணிட்டா? ஏய், 2 பெரிய உள்ள அனுப்புனதே ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக தான். அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். சரி வாடி போலாம். தங்கச்சி இவ்வளவு சத்தமா கத்துறா? அவ நமக்கு மட்டும் கேக்குற மாதிரி தான் கத்துறா. ஆனா நீ ஊருக்கே கேக்குற மாதிரி இல்ல கத்துவ. உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகப்படுத்த. சாரிமா, அவசரத்துல இந்த விபூதியை நான் அழிக்காம வந்துட்டேன். அதான் இந்த கிழவி உயிரை காப்பாத்த என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. ஐயோ, என்ன இது? கற்பூரம் மாதிரி எரிஞ்சு அணைஞ்சிடுச்சு. என்னையா இது? நீ அடிக்கிற சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு கட்டில் சவுண்ட் அப்படியே மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ கண்டினியூ. அறிவு கெட்டவனே. எப்படியும் நல்லா போட்டு அடிச்சிட்டேன். அந்த வேலையாச்சும் முடிச்சிடலாம். ஆமா, அந்த வேலை இந்த